12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கலாம் சீக்கிரமா. யாவரோடே சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் வரல, வாயே இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு என்னோட பேசுகிற வார்த்தை, யாவரோடும் சமாதானமா இருங்க. இரண்டாவது சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்க. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த ஆராதனைக்கு விரோதமாக நிற்கிற எல்லா முந்தி பலவான் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு கட்டி கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் ஆவியானவர், நீர் அடியோடு பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவர் இறங்கி ஒவ்வொருடைய பிள்ளையுடைய இருதயம், செவிகள், கண்கள் எல்லாவற்றையும் கத்த திறந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரட்டும். ஆவியானவர், நீர் பேசும், நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. சத்தத்தை காணுங்க. உங்கள் யோசனைகள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் கண்கள், உங்கள் இருதயங்கள், உங்கள் செவிகள் எப்பொழுது வேத வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கும். ஆமென். நல்லா கவனிக்கணும். 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கணும். இரண்டாவதாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். மூன்றாவதாக தேவனை தரிசிக்கத்தக்க, துதிக்கத்தக்க பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்மை பார்த்து பேசுகிறார். எதற்காக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கு 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த இடத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். 16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. எழுதியிருக்கிறதே. இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம். நல்லா கவனிக்கணும். இது எப்படி எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சீஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம் தான் இது தீர்க்க தரிசன வசனம். இங்கு சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். அல்லேலூயா. நான் பரிசுத்தர். என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு பேசுகிறார். இந்த பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தோம். உங்களுக்கு என்னென்ன வார்த்தை வருது சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்ன? ஆவியானவர், ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் என்பது என்ன? அதனுடைய அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு உண்டான அடையாளங்கள் ஒரு 4 இருக்கு. ஆமென். 4, 5 எடுத்துட்டே போற நேரம் இல்லை. பரிசுத்தத்துக்கு உண்டான ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இருக்குமானால் இவர்கள் யாரா இருப்பார்கள்? பரிசுத்தரா இருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இந்த அடையாளம் இல்லைன்னு சொன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கலாம். முதலாவது குறிப்பு, பரிசுத்தம் அது தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. எழுதுன்னு சொன்னா நீங்க எழுதிக்கங்க. பரிசுத்தம் அது தேவ சித்தம். இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும், பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் சொன்னா தேவ சித்தமா? வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவ்வளவு நேரமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி எல்லாம் எல்லாம் நல்லா நல்லா உள்ளத்தில் ஆழத்துக்கு கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பரிசுத்தம் அது தேவ சித்தம். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுங்க, பரிசுத்தம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு சோப்பு போட்டு நல்ல ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு நல்ல துணி போட்டு நல்ல சென்ட் அடிச்சு, ஆமென், ஆமா, போடுற சில்வர் முதற்கொண்டு நல்லா தேய்ச்சி கழுவி அவன் சுத்தமா வந்து நிற்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்றது பரிசுத்தம் அது தேவ சித்தம். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாவிகளாய் இருந்த உங்களையும் என்னையும், பாவத்திலே மரித்து போயிருந்த, பாவத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு சத்துருவாய் இருந்த உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காகவே, ரட்சிப்பதற்காகவே, பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப பாவியா இருந்தோம், சத்ருவா இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தமாய் வைத்திருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் அது அவருடைய தேவ சித்தம். அதுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் தேவ சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தான் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வராதவர்கள், கண்ட தெய்வத்தையும் வணங்குறவர்கள், ஆமென், வேசித்தனம் பாவம், விபச்சார பாவம், ஆமென், போதை பழக்க வழக்கங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரிடத்துல எதிர்பார்க்கிறார்? யார் தம்மை தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவருக்கு தான் ரத்தம் சிந்தினவர். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்தம் அது தேவ சித்தமாய் இருக்கிறது. அதனால்தான் நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் பரிசுத்த பிள்ளையாய் இருக்க வேண்டும். பரிசுத்த சபை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஒரு பாட்டு கூட உண்டு, பரிசுத்தம் கூட்ட நடுவில். அல்லேலூயா. அந்த பாட்டு தெரியுமா? தெரியாத பாருங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் கூட்ட நடுவில் ஜொலிக்கும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியோ நெஞ்சம் மாறிடும். அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிடோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிடோ. பலமான் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிடோ. ஆரோபியே யோவேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிடோ.
அப்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீக்க பாவினான் ஐயா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவினான் ஐயா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவி நீச பாவினான் ஐயா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்த சுத்தம் நடுவில் ஜோதிடம் சுத்த ஜோதியே ஆரோதியே வேளையில் ஆதி ஆனந்தம் பாரீரோ. ஆரோதியே வேளையில் ஆதி ஆனந்தம் பாரீரோ. மறுபடியும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் தேவ சித்தம். தேவனுடைய சித்தமே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறபடியால் நீ எப்படிதான் வாழணுமா? பரிசுத்தமாதான் நீ வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமே அதுதான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதுவுமே நடக்கவே நடக்காது. யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது யோசுவா புஸ்தகத்தை நாம் திருப்பி கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கலாம். யோசுவா புஸ்தகம் 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாமா? எல்லாம் எடுத்துறீங்களா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இங்கு ஆண்டவர் யோசுவாவை கொண்டு கூட இஸ்ரவேலர்களுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவது பெருசு இல்லைங்க. நான் ஆலயத்துக்கு நேரத்தோட வந்தேன், வெண்வஸ்திரத்தம் போட்டு வந்தேன், நான் ஊழியம் செய்ற 40 நாள் பாஸ்டிங் கொடுக்கிறேன். ஆமென். அந்த தேசத்துக்கு போனேன், இந்த தேசத்துக்கு போனேன், இத்தனை பேருக்கு நன்மை செய்தேன், ரத்தம் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் நீ எதை செய்தாலும் உனக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படும். அல்லேலூயா. நீ எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்படியே காலத்துக்கு நம்பிட்டே இருக்க வேண்டியதான். அவர் நடத்துவார், அவர் பார்ப்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். என் குடும்பம் அவருக்கு தெரியாதா? என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா? என் பிள்ளையுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியாதா? நான் ஏன் சர்ச்சைக்கு வரல அவருக்கு தெரியாதா? எல்லாம் இப்படியே சொல்லி உன்னை வஞ்சித்து பிசாசானவன் உன்னை ஏமாளியாய் வைக்க போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஒரு பக்கம் வருவதாய் இருந்தாலும் மீதி 6 நாள் நீ வேலைக்கு போகிற பிள்ளையா இருக்கிறபடினால் உனக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியமாய் ஒன்றாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வேலைஸ்தலத்துல உன்னை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இவங்க ஒரு ஊழியக்காரி, இவங்க ஒரு ஊழியக்காரன், இவங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், இவங்க கிட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் முதல் குறிப்பு கொடுக்கிறார், பரிசுத்தம் அது தேவ சித்தமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னா நான் எப்படி வேணா பேசுவேன். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய்களை நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்தா அப்படி பணிவா இருப்பாங்க. ஆலயத்துக்கு வந்தா எப்படி இருப்பாங்க? ஐயா பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, சாப்பிடவே இல்லையா நீங்க? ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கீங்க? அப்படி எல்லாம் விசாரிப்பாங்க. ஆமென். ஆனா அதே பிள்ளைகள் வெளியே போனா அவருடைய நாவுகளை நீங்க பாருங்க, அவருடைய வாய்களை நீங்க பாருங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசத்தக்க கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுறாங்க.
எதற்காக உனக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும்? எதற்கு உனக்கு பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவுல இதெல்லாம் காணப்படுது, பொய்கள் காணப்படுது, கொடுக்கல் வாங்கல உண்மையே இல்லை. ஆமென். கணவன் மனைவிக்கு உண்மை, உண்மை மனைவி கணவனுக்கு உண்மை. அல்லேலூயா. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மை. இதெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு எதிரானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை, உன் பரிசுத்தத்தை கெடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பொய் போதும். ஆமென். ஒரு கெட்ட வார்த்தைகள் போதும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பொறாமை, ஒரு பெருமை, அவதூறாய் பேசுகிற வார்த்தைகள், உண்மையில்லாத வார்த்தைகள், இது எல்லாம் உன் பரிசுத்தத்தை கெடுத்து போடும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது லேவியராகம புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுவோம். லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் சொல்ற புஸ்தகம் வரும். அதுல 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். சீக்கிரம் படிங்க பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு யார்கிட்ட சொன்னாரு சொல்லுங்க? யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? மேல் வசனம். யார்கிட்ட சொன்னாரு? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு, மார்ட்டினே, ஊழியக்காரனே, இன்னைக்கு என்ன பண்ணு? உன் சபைக்கு, இந்த சபைக்கு வர பிள்ளைகளுக்கு பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது, உங்களுக்குள்ளே நிர்விசாரம் காணப்படுகிறது. பரிசுத்த குலைச்சலோடு நீ வந்து உட்கார்ந்திருப்பாயானால் பரிசுத்தரா இருக்கிற தேவனிடத்திலிருந்து நீ எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. எல்லாம் நீயே ஓடி 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 நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதான். ஆண்டவர் எதையும் தர மாட்டார். உன் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாய் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் ஓடி உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஓட்டம். அது எவ்வளவு நேரம் ஓட்டம்? ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணு ஓட்டிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ண மண்ணு எல்லாம் கீழே. அப்படிதான் வருமானம் இருக்கும், அப்படிதான் வருமானம் இருக்கும், அப்படிதான் உன் சரீர பலனும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய சபைக்கு வருகிற தேவ பிள்ளையே, உன் கையில பரிசுத்த வேதாகமத்தை வச்சிருக்கிற ஞாபகம் தான். ஒரு கையில பரிசுத்த வேதாகமம் முதல் பகுதியை திருப்பி படிக்க பாருங்க. எல்லாம் பைபிளை மூடி பாருங்க. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டு பைபிளை ஃபுல்லா மூடுங்க. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? பரிசுத்த பைபிளை கையில, பரிசுத்த வேதாகமங்கிற பைபிளை கையில வச்சுட்டு, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல. தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் இன்னைக்கு அடியின் மூலமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? ஏன் அற்புதம் நடக்கல? யோசுவா பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோசுவா கிட்ட என்ன சொன்னாரு? இப்ப மோசே கிட்ட சொல்றாரு. இப்ப யோசுவா கிட்ட என்ன சொன்னாரு? இன்று உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு, இன்று நான் எப்போ சொல்றேன்? இன்று நான் எப்போ? இன்னைக்கா? ஆளுக்கு தான் வந்தாச்சா? இன்னைக்கா? எப்போ பரிசுத்தம் வேணும்? அப்போ நேத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சனிக்கிழமை ஒரு ஆயத்தம் வேணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. இதெல்லாம் நீங்க மீறி செய்வதால் பரிசுத்த குலைச்சல் ஆராதனை நீங்க செய்வீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிர்விசாரம் உங்களுக்கு காணப்படுது. இது நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய மாட்டார். பின்ன ஏன் உனக்கு கஷ்டம்? பின்ன ஏன் உனக்கு பாடுகள்? பின்ன ஏன் உனக்கு போராட்டம், தவிப்பு, சஞ்சலம்? யோசித்துப்பார். பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற, உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்படியா வந்தா ஒரு 5,000 சங்கிலியை அப்படியே நகையை கொண்டு உண்டில போட்டுருவார். எதிர்பார்க்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதுமா பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் எந்த இருதயத்தோடு நீ வந்து நிற்கிற, எந்த சிந்தியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற, அவர் உன்னை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பரிசுத்தம், அது தேவ அழைப்பு. நல்லா கவனிக்கணும். முதல்ல என்னது? பரிசுத்தம் தேவ சித்தம். நல்லா கவனிக்கணும். இரண்டாவது பரிசுத்தம் தேவ அழைப்பு. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். 1 பேதுரு 1:15 எடுத்து சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். கடைசி பகுதி, பைபிள்ல கடைசி பகுதி வாங்க.
ஒன்று பேதுரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்க சிந்தை தொட்டுருவான் பிசாசு. உங்க சிந்தையை தொட்டுருவான். சிந்தையை தொட்டா அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். சிந்தையை தொட்டானா உங்களுக்கு சோர்வு வந்துடும். சிந்தையை தொட்டா அப்படின்னா உங்களுக்கு பசி வந்துடும். அவளை எப்படா வெளியே போலாம். இன்னும் உங்களுக்கு சிந்தையை தொட்டானா இந்த மேல இருக்கிற இந்த வெயிலுடைய உஷ்ணம் உங்களுக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை இப்ப இருந்தது சொன்னா இந்த வெயிலுடைய உஷ்ணம் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. தாங்கவே தாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. உன்னை சுத்திலும் ஒரு தேவ அனல் அந்த உஷ்ணத்தை தள்ளி போடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனி. இரண்டாவது பரிசுத்தம் அது தேவ அழைப்பு. நல்லா கவனிக்கணும். அதான் இங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரிசுத்தம் என்பது தேவ அழைப்பு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? பரிசுத்தமா என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தமா என்ன? நல்ல ஒரு புது துணி தோச்சி போடுவதா? நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு உட்காருவதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எது தீட்டான்? உள்ளே இருந்து புறப்பட்டு வெளியே வருவதுதான் தீட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுது. கை கழுவாம நீ சாப்பிடலாம், தப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ கை கழுவாம பண்ணலாம், சாப்பிடலாம், தப்பு. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஐயோ சுத்தமே இல்லை, இவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க. ஆமென். இதெல்லாம் அந்த பரிசேயர் சதுசேயர் அவங்க பாரம்பரியத்தை படி நடந்தார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் நீங்கள் நானும் இருக்கவே கூடாது. தேவனுக்கு பிரியமான தேவச்சனமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பரிசுத்தம் தேவ அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கணுமா? நல்ல கவனி. உங்களை அழைக்கணுமா? உன்னை ஒரு ஊழியக்காரனா ஏற்படுத்தணுமா? உங்களுக்கு ஒரு சபையை தந்து நடத்தணுமா? ஒரு நாட்கள்ல ஒரு கிளை சபையா, இந்த சபையினுடைய கிளை சபையா நீங்க இருக்கணுமா? அதுக்கு தேவை பரிசுத்தம் தேவ அழைப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் இருந்தாதான் உங்க குடும்பத்துக்கு அழைப்பே வரும். ஆமென். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நீங்க சபை நடத்துறவங்க யாரையும் குறை சொல்லல, ஊழியக்காரர் குறை சொல்லல. ஒரு சபையை நடத்த வேண்டும் சொன்னால் ஆமென் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் போதாது. நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் சபை வைக்க போறேன், முடியாது. யார் எதிர்பார்க்கிறாரு? வாய்த்து சொல்லு. யாரெல்லாம் எதிர்பார்ப்பாரு? மனைவி, பிள்ளைகள், இவங்க எல்லாம் குடும்பமா இருந்தாதான் என்ன பண்ணுவாரு? அழைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பமா இருந்தாதான் ஒரு சபையை நடத்த முடியும். அப்ப பரிசுத்தம் யாரால தேவைப்படுது? இன்னைக்கு குடும்பத்துல ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பார். எனக்கு சபை வைக்கணும் ஆசையாகுது, நான் பாஸ்டர் ஆகி சபை வைக்கணும். எப்படி? முடியாது. தேவன் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எபிரேயர் புஸ்தகத்தை நாம் திருப்பி கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் புஸ்தகம் அது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா இல்ல, நல்லா கேட்டா. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மன்னிக்கணும், 5 எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்தலாகாது. நல்லா படிக்கணும். நான் ஊழியம் செய்யணும், நான் பாஸ்டர் ஆகணும், கரெக்டு, நல்லதுதான். நான் சபை வைக்கணும் ஆசை இருக்கு, நல்லதுதான். ஆமென். அழைப்பு எங்கிருந்து வரணும் சொல்லுங்க? அழைப்பு யாரை அழைக்கணும்? அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? என்ன டிக்கெட் இருக்கணும்? என்ன டிக்கெட் இருக்கணும்? அழைப்பு அவர் தரணும்னா எனக்கு என்ன டிக்கெட் இருக்கணும்? பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் தேவ அழைப்புட தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமையே ஊழியம் செய்யுது. ஆமென். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம். வீட்டுக்கு போனா, வேலை மேல போனா, சர்ச்சில் போனா, எப்படி அழைப்பு வரும் உனக்கு?
அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, உங்களை ஏன் அழைக்கல? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு அழைப்பு இல்லை? அழைப்பு இல்லைன்னு சொன்னா உன் குடும்பத்துல யாரோ ஒருவர் பரிசுத்தத்துல குறைவா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார், குடும்பமாக தான் அவர்களை அழைக்கிறார். இந்த ஆரோனுக்கு குடும்பம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் எது? கேள்வி. எந்த புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் முதல்ல எழுதப்பட்டது? சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க. நேரம் போடும். சொல்லுங்க, வாய்ந்தது யார் சொல்லுது? யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கையை தட்டி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க தான் பதில் கேட்கணும். ஏன் எழுதப்பட்டது? பதில் சொல்லுங்க. எழுதப்பட்டது யோபு தான், கரெக்ட் தான். யோபு புஸ்தகம் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது, ரைட்டு. ஏன் எழுதப்பட்டது? விளக்கம் வேணுமே, விளக்கம் வேணுமே. விளக்கம் இல்லாம ஒத்துக்க முடியுமா? சொல்லுங்க. ஆமென். ஏன் இப்போ ஆபிரகாம் என்ன ஆயிடுச்சு? யோபு புஸ்தகம் முதல்ல எழுதப்பட்டதுன்னா யோபு நல்லது, ரைட் தான். அப்போ அவர் உத்தமா இருந்தனால எழுதுனாங்க, ரைட். அப்போ ஆபிரகாம் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாச்சே, உண்மையும் உத்தமா இருந்தாரு, கீழ்ப்படிஞ்சாரு, செவி கொடுத்தாரு, விட்டு கொடுத்தாரு, காணாத தேசத்தை போய் விசுவாசித்தாரு. இந்த ஆபிரகாம் புஸ்தகம் ஏன் எழுதல? யார் சொல்லுது? ஹல்லேலூயா. கர்நாடகத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. நல்லா கவனிக்கணும். யோபு புஸ்தகம் எழுதப்பட காரணம் என்ன சொன்னால், அவருக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகளும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு தேவைப்படுது. அந்த குடும்பம் தான் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு சபையின் அழைப்பு இருக்க வேண்டுமானால் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கணவன் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை. இது 4 பேருக்கும் மொத்தமா ஒரு தேவை, பரிசுத்தம் தேவை. கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆரோனுக்கு தேவன் அழைப்பு வைத்திருந்தார். இந்த ஆரோன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணினார். வேதத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா யாத்ரா புஸ்தகத்துல சொல்றாரு, இந்த ஆரோன் என்ன பண்ணு? பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா. இவருக்கு ஒரு அபிஷேகம் தேவை, ஆசாரியன் அபிஷேகம் தேவை. அப்ப இன்னைக்கு முதல் ஆசாரியன் யார் என்று சொன்னால் இந்த ஆரோன் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை பரிசுத்தம், அது தேவ அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சீக்கிரம். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக எல்லாம் எடுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் எல்லாம் எடுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 7, 8 வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்காக அழைக்கிறார். எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் விசுவாசிக்கிறவங்க பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கும் சொல்றவங்க கையை தட்டுறாங்க. ஆண்டவர் எனக்கு தந்த அந்த பரிசுத்தம் எனக்கு இருக்கும் சொல்றவங்க நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த வேதம் சொல்றது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இருக்குமானால் நீ பரிசுத்த நடக்க உனக்கு இருக்கும், பரிசுத்த பேச்சு உனக்கு இருக்கும், பரிசுத்த செய்கை உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. ஆதியால் அசட்டைப்படுகிறது. தேவன் உனக்கு தந்த அந்த பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ண. நல்லா கவனி. இன்னைக்கு நீ பரிசுத்த குலைச்சலா நீ நடந்து கொள்வாயானால் நீ யார் அசட்டை பண்ற? என்ன இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இங்க பேசதான் என் வேலை, இதை பேசி முடிகிறது தான் என் வேலை, அவ்வளவுதான். அதே நீங்க இங்க இருப்பீங்க. ஆனா இந்த இடத்த விட்டு போன பிறகு கூட ஒருத்தர் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ என்ன செய்யற, என்ன போற, எங்க போற, ஏது போற, அவருக்கு எல்லாம் தெரியும். யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. யோபு 23:10 சொல்றாரு, நான் போகும் வழி யாருக்கு தெரியும்? நீ யார்கிட்ட பேசுற? தேவ பிள்ளையே, தேவ சகோதரனே, உன் உறவு யார்கிட்ட இருக்குது? உன் ஐக்கியம் யார்கிட்ட இருக்குது? உன் நடக்க எப்படிப்பட்ட நடக்க? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமா, மறைவார்ந்த ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. நம்ம நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது, ஊழியக்காரனா ஏமாத்தலாம் ஈஸியா.
அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அசட்டை பண்ணுவாயானால், பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுவாயானால், நான் அப்படித்தான் கெட்ட வார்த்தை பேசுவேன். நீ கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இருக்கிற பெரிய காரியங்கள் தான். எங்கிருந்து வர அந்த கோபம்? அந்த கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். சில பேர் இப்படி சொல்றாங்க, பேர் இப்படிதான் பேசுறாங்க, அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு. என்ன என்ன வார்த்தை எப்படி வரும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரும் வார்த்தை? எங்கிருந்து என்ன வரும்? படிச்சீங்களா? படிச்சீங்களா? தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தையை நீங்க பேசுங்க, 4 பேர் கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் அசட்டை பண்ணாத. நீ அசட்டை பண்றதால என்ன ஆகும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ற. நீ பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ற. அவர் அசட்டை பண்ணால் என்ன நடக்குது தெரியுமா? எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வரும்போது, பரிசுத்த ஆவியானவரை நீ அசட்டை பண்ணணும்னு சொன்னா அவர் என்ன ஆகுறாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், சீக்கப்பட்ட 30ஆம் வசனம், 4:30. எபேசியர் 4:30. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று சொன்னார். அது கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய முத்திரை, தேவனுடைய முத்திரை எதுங்க? தேவனுடைய எண் எது? ஆண்டுடைய எண் எது? எந்த நம்பர்? ஆண்டுடைய எண். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவர் நம்பர் என்ன? 7. அல்லேலூயா. பூரணம், பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க. ஆனா தேவனுடைய முத்திரை எது? தேவனுடைய முத்திரை எது? ஆமென். தேவனுடைய வருகையிலே தூதர்கள் முத்திரை போடுவாங்களா? தேவனுடைய முத்திரை எது? பரிசுத்த ஆவி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியின் அடையாளத்தை, அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், நீங்கள் அவரை துக்கப்படுத்தும் பொழுது ஒரு நாள் நீங்கள் துக்கப்பட வேண்டியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ரா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது, யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 வாசிக்கலாம். யாத்ராகம் புத்தகம், யாத்ராகம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க டக்குன்னு. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமான உற்று பார்த்தான். வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு வருது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பரிசுத்தம், தேவ அழைப்பு. உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவரே ஊழியத்தை அழைத்து உனக்கு கொடுப்பார். உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவரே உன்னை அழைத்து உன்னை அபிஷேகம் பண்ணுவார். உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவரே உன்னை அழைத்து உனக்கு வரங்களை தருவார், வல்லமையை தருவார், ஐஸ்வரியத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். நீ எதையும் ஓடி அலைந்து திரிந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற மீதியான் தேசத்திலே 40 வருஷமாய் இந்த மோசே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எகிப்து தேசத்திலே ஒரு எகிப்தியன் அடித்து கொல்லத்தக்க சூழ்நிலையிலே அந்த எகிப்தினை கொலை செய்து இந்த மோசே எங்க ஓடி வராரு? உயிருக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு வராரு. இங்க தேசம் வந்து என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கிற எங்க மேய்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமென். அங்க மேய்ச்சிக்கும் போது ஒரு பச்சை முச்செடி அது பற்றி எரிகிறது. அதுல இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருது. ஆனா அந்த முச்செடி என்ன வரல. ஒரு செடியை கொளுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு தீஞ்ச ஸ்மெல் வருமா? அது வரல. ஒரு செடியை கொளுத்துறாரு, ஆனா அந்த ஸ்மெல் எதுவும் வரல. ஆனா அந்த செடி கருகியும் போகல, அது பச்சை வாசம் இருக்குது. ஆனா நெருப்பு மாத்திரம் எரிகிறது. அது என்ன சொல்லி கிட்ட பாக்குறதுக்கு இந்த மோசே போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கால்ல என்ன இருக்குது? உன் கால்ல என்ன போட்டிருக்க? செருப்பு போட்டுக்கிற. என்ன பண்ணத? கலட்டு.
நீ நிக்கிற பூமி எது? சொல்லுங்க, வாங்கிட்டு நிக்கிற பூமி. இப்ப நீ வந்து உட்காந்துக்கிற பூமி இது எது? சொல்லுங்க, வாங்கிட்டு. நீங்க நினைக்கலாம் கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க, இது எப்படி பரிசுத்த பூமி? கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிற எந்த ஸ்தலமா இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் அதை பரிசுத்தமாக்கி வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மோசே தேவனுடைய அக்கினியில் இருந்து ஆண்டவர் மோசேயோட பேச விரும்புகிறார். மோசேக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த மோசேக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த மோசேயோட பேச விரும்புகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் காலில் இருக்கிற பாதரட்சை என்ன பண்ணு, கழற்றி போடு. யார் செருப்பு போடுவாங்க? செருப்பு யார் போடுவாங்க, யார் போட மாட்டாங்க? கரெக்டா சொல்ல முடியுமாங்கல்ல? வேற மாதிரி சொல்லுங்க. செருப்பு யார் போட, யார் போட மாட்டாங்க? படிக்காதவங்க செருப்பு போடுவாங்களா? நீங்க கிராமத்தில் போய் பாருங்க, என்ன பண்ண மாட்டாங்க? வெறும் காலம். வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் வெறும் காலம். அந்த வெறும் காலம் தான் ஆட வைப்பாங்க, மாட வைப்பாங்க, அப்படியே கொண்டு வருவாங்க. ஆனா செருப்பு யார் போடுவோம்? படிச்சவன். இந்த மோசே படித்தவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மோசே படித்தவனா இருந்தனால அவருக்கு ஒரு மேன்மை இருந்தது, அந்த மோசேக்கு ஒரு பெருமை இருந்தது. ஆண்டவர் சொல்றார், முதல்ல அதை கழற்றி போடு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு ஏன் அழைப்பு வரதுமா? உனக்குள்ள பெருமை. உனக்கு பெருமை வந்தா அழைப்பு வராது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு மேன்மை இருந்தா ஆண்டவர் உன்னை அழைக்க மாட்டாரு. உனக்கு ஒரு விடுதலை கிடைக்காது, ஒரு சுகம் கிடைக்காது, ஒரு அற்புதம் நடக்காது உனக்கு. ஏன்னா உனக்குள்ள ஒரு மேன்மை, பெருமை. நான் படிச்சிருக்கிறேன், நான் அழகுள்ளவன், எனக்கு எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் வேலை என்ன தெரியுமா, எப்படிப்பட்ட வேலை தெரியுமா, என் சம்பளம் என்ன தெரியுமா? இந்த பெருமைலாம் உனக்கு இருந்ததுன்னா தேவன் உன்னை அழைக்க மாட்டார், புறக்கணித்து தள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழட்டி போடு சொன்னார் மோசேயை. அந்த செருப்பை கழட்டி போடு. ஆமென். அதுல ஒரு திமிரு இருக்குது உனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நீ யாரு, நான் யாரு, என்ன ஆண்டவருக்கு தெரியும். யோசித்து பாருங்க. அழைத்த ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இந்த மோசேயை அழைத்து ஒரு வார்த்தையை சொல்வதை குறித்து பார்க்கும் பொழுது அங்க அந்த அழைத்து அவர் என்ன பண்றாரு? ஊழியத்துக்காக அழைக்கிறார். மோசே மோசேன்னு சொல்றாரு. ஆமா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு அழைக்கிறாரு? ஆமா, உங்களை அழைக்கணுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என்னால ஜெபமே பண்ண முடியல. இந்த சகோதரி நல்லா செபிக்கிறாங்க, நல்லா ஆவியில செபிக்கிறாங்க, இந்த சகோதரர் நல்லா செபிக்கிறாங்க, இந்த சகோதரர் நல்லா பாட்டு பாடுறாரு, இவர் நல்லா பேண்ட் அடிக்கிறாரு, இவர் நல்லா இதை செய்யறாரு, அதை செய்யறாரு, எனக்கு அந்த கிருபை இல்ல. ஏன் தெரியுமா? எதுக்கு உனக்கு அந்த கிருபை இல்ல? ஏன் உன்னால பாட்டு பாட முடியல? ஏன் உன்னால ஜெபம் பண்ண முடியல? ஏன் உன்னால ஊழியத்துக்கு வர முடியல? ஏன் உனக்கு அபிஷேகம் வரல? இதெல்லாம் கேட்டா சுத்தி முத்தி பார்த்தா தேவன் ஒரே வார்த்தை சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், அந்த நடை பேச்சு உனக்குள்ள இருந்தால் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை என்னை ஆண்டவர் எப்படி படைச்சாரு? எதிலிருந்து படைச்சாரு? மண்ணினால படைச்சார். ஆமென். யார் சாயல்? யாருடைய சாயல்? அவருடைய சாயல்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. சாயல்னா வெறும் உருவம் மட்டும் நினைக்காதீங்க. இந்த உருவம் ஆண்டவர் தந்தது, அதுவா சாயல்? சாயல் என்பது தேவனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம், இன்னும் சொல்ல போனா மகிமையானது. ஹல்லேலூயா. இந்த மகிமை தான் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், அன்பை இழந்து போனார்கள், கர்த்தருடைய மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் ஏதோ தொடர்ந்து வெளியே தடுத்து விட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்குவாயானால் உன்னையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். சபையிலும் சரி பூமியிலும் சரி வைக்க மாட்டார். நீ இருந்தது போதும். நீ உன்னை உருவாக்கியதுக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? சில பேர் குடும்பத்தை கேட்பாங்க, சொல்றீங்களா? ஆமென். ஒரு கணவன் ஒரு மனைவி சொன்னால் அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமாய், சபைக்கு பிரயோஜனமாய், இந்த பட்டணத்துக்கு தேசத்துக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய் இருக்குதா தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தவங்க போய் நிக்க நீ நானும் ஒரு நாளும் கூடாது. ஆமென். இரண்டாவது குறிப்பு இது. மூன்றாவது குறிப்பு நாம் கவனிக்கலாம். பரிசுத்தம் என்பது தேவனால் அனுப்பப்படுவது. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன சொல்லுங்க? பரிசுத்தம் தேவ சித்தம். இரண்டாவது
பரிசுத்தம் தேவனால் தேவ அழைப்பு. மூன்றாவது பரிசுத்தம் தேவனால் அனுப்பப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பதலாம். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் சீக்கிரமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடும் சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிட்டு பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பரிசுத்தம் தேவனால் அனுப்பப்படுகிறது ஊழியத்துக்கு. எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட முடியாது. இங்கு ஏசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏசா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு அசுத்த உதடுமுள்ள மனுஷன், அசுத்த உதடுமுள்ள ஜனங்கள் மத்தியில மோசம் பண்றாரு. அப்படிப்பட்ட மனுஷரை அவர் என்ன செய்யறார் சொன்னால், ஒரு நாள் அவருடைய கண்கள் சேனைகளின் ராஜாவை கண்டது. அங்கே சேராபின்கள் சேருபின்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற ஒரு தரிசனத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன நடக்குது? ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு? ஒரு அக்கினி குரட்டால் வந்து என்ன பண்ணாரு? எதை தொட்டாராம்? எதை தொட்டாரு? சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. எதை தொட்டாரு? சத்தம் வரல பாத்தீங்களா? அப்போ உங்களுக்குள்ள வாயில ஏதோ ஒரு காரியம் இருக்குது, உங்க நாவுல ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் சத்தமா பேச முடியும். எதை தொட்டாரு? எதை தொட்டாரு? நாக்க தொட்டார். ஒரு அக்கினி குரட்டு. ஆமா, இன்னைக்கு உன் நாவு தொடப்பட்டிருக்கா இல்லையா? எத்தனை பேர் பரிசுத்த வேதம் வாசிக்கிறீங்க? ஒரு வசனமாக வாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமே. நீ எப்போ ஆண்டவர் உன்னை தொட்டாரோ நீ யார் தெரியுமா? பரிசுத்தவான். இந்த ஏசாவை தொட்ட உடனே பின்னாடி பாருங்க, ஒரு சலசலப்பு பின்னாடி கொஞ்சம் கவனிங்க. ஆமே. ஏசாவை ஆண்டவர் தொட்ட உடனே எப்படி தொட்டாரு? அக்கினி குரட்டு. அக்கினி என்பது என்ன தெரியுமா? சொல்லுங்க, அக்கினினா என்ன? அக்கினி குரட்டுல தொட்டாரா? அக்கினினா என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுங்க, சீக்கிரமா எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். டக்குனு எடுங்கம்மா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சீக்கிரம். போதும். என் வார்த்தை அக்கினியை போலவும். இப்ப எதை தொட்டாரு? ஏசாயா நாவு எதனால் தொடப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால தொடப்பட்டது. இந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ள வார்த்தை பரிசுத்த வேதாகமம் தான். இதை விட ஒரு பரிசுத்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தை நான் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. பைத்தியமானவரை ஞானமாய் மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் அக்கினி. இந்த அக்கினி குரட்டாலே தூதன் வந்து என்ன பண்ணாராம்? ஏசாயா நாவை தொட்ட உடனே அவர் பரிசுத்தமானார். எப்படி? அவருடைய பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது, அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்போ சொல்றார் ஆண்டவர், நல்ல கவனி. அவரை தொட்டுட்டு அவருக்கு தெரியும், இந்த மனுஷன் நான் தொட்டுட்டேன், இந்த மனுஷியை நான் தொட்டுட்டேன், இந்த பிள்ளையை தொட்டுட்டேன், இந்த சகோதரியை நான் தொட்டுட்டேன். ஆனா இப்ப இவங்க எப்படி ஆயிட்டாங்க?
பரிசுத்தம் ஆயிட்டாங்க. சொல்லிட்டு இப்ப கேட்கிறாரு, அப்படியே தெரியாம பேசுறாரு, யார் என் காரியமா போவான்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன அனுப்பும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மூன்றாவது பரிசுத்தம் தேவனால் ஊழியத்துக்கு அனுப்பப்படுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பரிசுத்தம் இல்லாமலாம் நீங்க ஊழியம் வந்து செய்யக்கூடாது. ஆமென். ஊழியம் நல்லதுதான், ஊழியத்துக்கு போகலாம், ஜாலியா போகலாம் வரலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாம நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்க தான் செய்யும். வந்த இடத்துல கால் வலியும் கை வலியும் அடிப்படும். கடைசியில் அங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடம்பு கிடைப்பீங்க. 3 நாள் 4 நாள் பிரச்சனைகள்லாம் வரும். ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவர் வைக்கிற ஒரு காரியம் பரிசுத்தம் தான். இதுதான் மூல உதாரணம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உன்னை அனுப்பணுமா? உன்னை அனுப்பணுமா? சொல்லுங்க. எனக்கு ஒரு பாட்டு கொடுக்க மாட்டேன்றார், எனக்கு ஒரு ஜெபம் தர மாட்டேன். உன்னை ஆண்டவர் அழைக்கணுமா? உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வா. ஆண்டவரை கேளு, மன்னிப்பு கேளு. ஆண்டவர், இந்த பரிசுத்தத்தில் நான் குறையா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னா, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய். ஆதியில நீ பரிசுத்தமா இருந்த, விட்டுட்டா இப்போ உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. எங்க விழுந்த? புத்தி இல்லாத கலாத்தியரே, யார் உன்னை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் மயக்கினவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு மயங்கின? எங்க விட்ட அந்த பரிசுத்தத்தை? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்ரா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது, முடிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கணும். 10ஆம் வசனம் 11 12 சீக்கிரமா படிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். வா. கரங்களை தட்டுங்க. நல்லா உற்சாகமா, உற்சாகத்துல நல்லா கரங்களை தட்டுங்க. பரிசுத்தம் தேவ அழைப்பு தான். இப்போ இதே பரிசுத்தம் தேவனால் அனுப்பப்படுவது. எங்க? ஊழியத்துக்கு மோசே அனுப்புறார் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் தேவ அழைப்பு வரும் உனக்கு. பரிசுத்தம் இருந்தா ஆண்டவர் உன்னை அனுப்புவார் ஊழியத்துக்கு. ஹல்லேலூயா. இந்த மோசே அனுப்புகிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் இருக்குன்னு சொன்னா உன்னை அனுப்புவேன். யாருக்கா பிசாசு பிடிச்சிருக்கா? நீ போ அப்படிம்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ போ, உன்னதான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் அனுப்புவேன். ஆனா இன்னைக்கு ஊழியத்தை வந்து மனுஷன் கேட்காதீங்க. அந்த ஐயா கூப்பிட்டாரு, நான் போனேன். அவன் போனா எனக்கு ஊழியத்தை தருவார். யாருங்க உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறது? ஆர்டர் கொடுக்குறாரா? இந்த பிசினஸா பண்றீங்க, ஏதோ ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. நிறைய ஆர்டர் கொடுப்பாருங்க என் கஸ்டமர் இருக்கு. யாருங்க உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறது? அந்த ஐயா கூப்பிட்டு ஊழியத்தை கொடுக்குறாரா? கூப்பிட்டு வா, அவர் காணிக்க வச்சுக்கணும், கூப்பிட்டு கொடுத்துருப்பாரா? உங்க விசுவாசம் எங்க இருக்குது? விசுவாசம் ஒண்ணு வச்சா இங்க வைங்க, இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. இந்த யூதாஸ் 2 இடத்துல விசுவாசம் வச்சாரு. இயேசு கிட்ட வந்தா அந்த நல்லா பேசுறது, இங்க இருந்து பேச அங்க போகுது, ரோமர் கிட்ட போகுது, அந்த ரோம ராஜ்யத்தை அங்க போயிட்டு அங்க எல்லா கதையும் சொல்றேன் இயேசு மறுபடியும் அங்க இங்க வருது. எங்க விசுவாசம்? அதான் யூதாஸ் நாண்டு கொண்டு சேர்த்தார். அவன் காட்டி கொடுக்கிற யூதாஸ்னு பேர் வருது. ஆமென். ஆமா, ஒரு இடத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இங்க வைக்கணும், ஊழியக்காரத்தை வைக்கணும். இங்கேயும் வச்சுனா அந்த ஊழியக்காரத்தை கூப்பிட்டா அங்கேயும் போய்க்கணும், இங்கேயும் போய். ஆமென். அது கூடாது. யார் ஊழியத்தை கொடுக்குறது? உங்களுக்கு அழைப்பு யாரால வருது? பரிசுத்தம் உங்ககிட்ட இருந்தா அழைப்பு தானா வரும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உங்ககிட்ட இருந்தா ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புவார். போ. ஆமென் சொல்லுங்க. போய் பேசு. நீ, உனக்கு நான் வாயா இருக்கிறேன், வார்த்தையை நான் தரேன், நீ பேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் போய் ஊழியத்தை கேட்காதீங்க. ஆமென். அவர் ஊழியத்தை ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
மனுஷனுடைய கணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த மோசேக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சாதாரணமா அனுப்புற, நான் உன் கூட இருப்பேன், பார்வோனுக்கு உன்னை ஆண்டவர் நான் நிறுத்த வைப்பேன், நீ எகிப்து ஜனங்கள் என்ன பண்ணோம், விடுவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தோட தேவன் அனுப்புகிறார். தேவனுக்கு முடிகிற நேரம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்போ நான்காவது ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். நான்காவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்தம் அது தேவனால் பிரித்தெடுக்கப்படுகிறது. சொல்லுங்க வாய்ந்திருந்து. பரிசுத்தம் தேவனால் பிரித்தெடுக்கப்படுது. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். லேவியர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவராய் இருக்கும்படிக்கு, நல்ல கபடி, உன்னை மற்ற ஜனங்களை விட்டு என்ன பண்ணிட்டேன், பிரித்தெடுக்கிறேன். அப்ப பரிசுத்தம் என்பது நாலாவது தேவனால் பிரித்தெடுக்கப்படுவது. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பண ஆசை பிடிச்ச நண்பர்கிட்ட இருப்பீங்க. வேசித்தனம் பாவம், பேச்சாரம் பாவம், பொய், களவு, பகை, வைராக்கியம், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அவன் எப்ப ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுத்தாரோ அவருடைய சுபாவம் எனக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிந்தை, அவருடைய செய்கை எனக்கு வரணும். மறுபடியும் உலகத்தான் கூட நிக்க கூடாது. அவன் உலகத்தோட ஐக்கியம் எனக்கு வேண்டாம். உலகத்தான் நிக்கிற இடத்துல நிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு சில்லறை எங்க மாத்துறாங்க? ஆண்கள் சில்லறை மாத்துற இடம் பாருங்க. ஓயிங் ஷாப்ல போய் சில்லறை மாத்துறாங்க. இது சரியாது. வேற கடையே இல்லையா? அவங்களுக்கு பெட்ரோல் பங்க் இல்ல. ஒருத்தர் பார்த்துட்டு ஐயா அவர் பாரு எங்க போய் ஒயிங் ஷாப்ல பாத்தீங்க அவங்க. இப்ப என்ன நினைப்பாங்க? பணம் எடுத்துக்கல நின்னு சின்ன கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இல்ல. சின்ன மாத்திரத்தை பெட்ரோல் பங்க் இருக்குது, வேற எங்கேயா போய் மாத்திக்கங்க. ஆமென். ஒயிட் ஷாப்ல போய் மாத்திட்டு வரீங்க, என்ன பண்ணிட்டு வரேன்னு தெரியும். எனக்கு அங்க பைக் நிறுத்தது பயமா இருக்கு. ஒயிட் ஷாப் ஆமா, எங்கேயாவது ஒதுங்கி நிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல பார்த்தா ஒயிட் ஷாப் இருக்கு. அஜியோ என்ன பாஸ்ட் நின்னுக்கிறேன், பாட்டு வாங்கி போனதா யாரும் உள்ள ஆரம்பிச்சுட்டு யோசிக்கணுங்க. எங்க சின்ன மாத்திரம் யோசிக்கணும். ஆமென். உலகத்தான் கூட உனக்கு ஐக்கியம் கூட பிரித்தெடுத்து இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில நீ இருப்பாயானால் ஆமென், இது எல்லாம் உனக்கு கூட வரும். ஆமென் சொல்லுவாங்க. பழைய சிநேகிதம், பழைய ஃப்ரெண்ட்ஸ், அவன் நானும் ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா குடிச்சோம், ஒன்னா திருந்தோம், ஒன்னா கொள்ளடிச்சோம், ரைட்டு எல்லாம் இருக்குது. ஒண்ணுதான் பிரித்து எடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? ஆபிரகாமை தேவன் அந்த தேசத்தை விட்டு பிரித்தெடுத்தால், தாய் தகப்பனை விட்டு பிரித்தெடுத்தால், இன்னும் சொல்ல போனா கூட இருந்த லோத்துவை விட்டு பிரித்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனி தேவ பிள்ளையே, நீ பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில நீ இல்லைன்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆபிரகாம் பிரித்தெடுத்தார், தேசத்தை விட்டு வந்தாரு. ஆனா கூட யாரு கூட்டு வந்தாரு? லோத்துவை கூட்டு வந்தார். லோத்துக்குள்ள இருக்கிற ஆவி வேற, நிதானம் கிடையாது. ரெண்டு மேய்ப்பர்கள் சண்டை வந்துச்சு. ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணணும்? வந்து அண்ணன் வந்து பேசணும். என்னன்னா இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, எப்பா என்ன யாராவது விட்டு கொடுத்து போங்க, நாங்க அண்ணன் தம்பி. அந்த நிதானம் இல்லாம யார்கிட்ட வந்து நிக்கிறாரு? ஒரு வேலைக்காரன் சொன்னா சொல்லிட்டு அண்ணன் ஆபிரகாம் கிட்ட வந்து சண்டை. ஆமென். உடனே ஆபிரகாம் சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன பண்ண? நீ இப்படி போனா நான் இப்படி போயிடுறேன். உனக்கு எந்த தேசம் எந்த இடம் நீ செலக்ஷன் பண்ணிக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அதே லோத்தை விட்டு பிரிந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். பூமியின் கடற்கரை போல, பூமியின் தூளை போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணினார். நீ கிழக்க மேற்க நடந்து போ, நடந்து திரிகிற எல்லா இடத்தையும் நான் சொந்தமாக்கி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன் ஐக்கியம் சரியான மனுஷங்கிட்ட ஐக்கியம் இல்லாம, ஆமென், அவங்க கிட்டயும் இவங்க கிட்டயும் நீ ஐக்கியம் வச்சுட்டு இருந்தனா தேவனால் உன்னை உயர்த்த முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஒரு விஷயம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை.